ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவு. நம்ம குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் தருகிறது. இப்போ குரு பயிற்சியை எப்படி பார்க்கணும், இதுதான் தலைப்பு. நமக்கு குரு ரிஷப லக்னக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதினா கஷ்டம்னு சொல்லுவாங்களே, தடை தோல்விகள் கஷ்ட நஷ்டத்தை உண்டு பண்ணுறவராச்சே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது தெரியுது. பட்டு ஆதிபத்தியம் மட்டும் வேலை செய்யாது. நம்ம ஜாதகத்தில் இந்த நவக்கோள்கள் அதுக்குன்னு சில நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு கிரகத்துக்கும் சொந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ குருவுக்கு சொந்த நட்சத்திரம் எது அப்படின்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. உங்கள் ஜாதகத்தில் குருவானவர் புனர்பூசத்திலேயோ விசாகத்திலேயோ பூரட்டாதியிலையோ இந்த 3 நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தா தான் அந்த 8ஆம் வீட்டின் பலனை செய்வார். மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் அந்த குரு அவங்க ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, என்ன பாவத்தில் இருக்காரு, அந்த நட்சத்திரத்தின் மூலம் ஆற்றலைத்தான் அவர் வெளிப்படுத்துவார். இதுதான் சூத்திரம், சூட்சுமம். அப்படி நமக்கு உங்களுடைய திசாபுத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜனன காலத்திலேருந்து இப்போ என்ன வயசு இருக்கோ அது வரைக்கும் ஒரு திசை மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பீங்க, அப்போ ஒரு திசை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திசைகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே வரும் வரிசைப்படி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னா சந்திர திசை முதல்ல தொடங்கும், அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை, இப்படித்தான் திசை நடக்கும். இப்போ நான் சொல்கிறது இந்த குருவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த குருங்கிறவர் நமக்கு ஏதோ ஒரு திசையில் வரணும், இல்லைன்னா அவர் புத்தியாக வரணும், குரு புத்தி நடக்கிறதா வரணும், அல்லது குருவனுடைய அந்தரமாக வரணும். புத்தியில் 9 பகுதி தான் அந்தரம். ஒரு புத்தியிற்குள்ள 9 அந்தரங்கள் இருக்கு. முதல் அந்தரம் குருவாகவே நடந்து அதுக்கப்புறம் சனி, புதன், கேதுன்னு அந்தரங்கள் 9 அந்தரங்கள் கம்ப்ளீட் ஆகும். அப்படி குரு அந்தரம் நடந்தாலும் சரி, வேற புத்தி நடந்து குரு அந்தரம் நடந்தாலும் இதை எடுத்துக்கோங்க, சூட்சுமம் நடந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்தரத்துக்குள்ள 9 பிரிவை எடுக்கிறது தான் சூட்சுமம். அப்படி நடந்தாலும் நீங்க குருவை பாருங்க. அப்படி இல்லாதவர்கள் இதை பற்றி பார்த்து ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா திசாபுத்தியை அனுசரித்து தான் நமக்கு இந்த கோச்சார பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம ரிஷப லக்னத்தில் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கீங்க. இவங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்போ அவங்களுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமத்தை செக் பண்ணிட்டு குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு அடாப்ட் ஆகும். இப்போ குரு உண்மையிலேயே நமக்கு யார் அப்படின்னு கேட்டால், நம்ம கர்மாவுக்கு காசு கொடுக்குறவர், வேலை கொடுக்குறவர், சர்வீஸ் கொடுக்குறவர், உழைப்பை நம்மளை உழைப்பை செய்ய சொல்கிறது, அதுபோக அந்தஸ்து கொடுக்குறவர், பதவி கொடுக்குறவர், புகழை கொடுக்குறவர், சொந்த தொழிலை கூட கொடுக்குறவர். பேர்பட்டவர் தான் ரிஷப லக்னத்துக்கு குரு. இப்போ முற்றிலும் மாறுபட்டு இருக்கா, 8ஆம் அதிபதினு நினச்சதுக்கு இப்போ எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. அதனால தான் நட்சத்திர சூட்சுமம் சூத்திரம் இதுதான் நமக்கு உண்மையிலேயே ஜோதிடத்தை, கரெக்டான ஜோதிடத்தை நம்மளுக்கு விளக்கி சொல்லுது. அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இந்த குருவானவர் இந்த 2, 6, 10 அப்படின்னா பணம் சார்ந்த விஷயம், பொருள் பற்றான விஷயம், தொழில் பலம், பணப்பெருக்கு, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் தான் இந்த குரு. அப்படிப்பட்டவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் 16 நாட்கள் இருப்பார். அப்போ நமக்கு தனலாபங்கள் நிச்சயமாக உண்டு. அதை குறித்து இப்போ கவலையே பட வேண்டியதில்லை. குரு மாறின உடனே நமக்கு மைனஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜூன் 18லிருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும், ஜூன் 18லிருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் 2 மாதங்கள், இந்த 60 நாட்கள் சனியை போல செயல்படுவார். பூச நட்சத்திரத்துக்கு போகிறார். இப்போ நமக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த 3ஆம் இடத்துல தான் பூச நட்சத்திரம் இருக்கு. அப்போ இந்த சனி நமக்கு யாருன்னு பார்க்கணும் இல்லையா.
உண்மையிலேயே நமக்கு 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி. தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர். இப்ப அவர் எங்க இருக்காரு? நமக்கு லாபஸ்தானத்துல இருக்கார். அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். இந்த அமைப்பு என்பது உறவுகளுக்கு, உயிர்ப்பற்றான தொழில்களுக்கு, நாம் ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம், அறிவு சார்ந்து அல்லது ஒரு கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறோம், அறிவு சார்ந்து செயல்படுகிறோம், பொதுஜன தொடர்பாக நம்ம தொழில்கள் இருக்கிறது, அது மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது. எந்த தொழில் நம்ம இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த தொழிலை திறம்பட நன்றாக செய்ய வைக்கிறார். அதுதான் இதுல எல்லாம் ரகசியம். அப்ப ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தொழிலுக்கும் நன்மைகள் தான் நடக்கும். சரி, உறவுகளுக்கு எப்படி இருக்கு? அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை தான். திருமண காரியங்களுக்கு, வீட்டில் மற்ற சுப காரியங்களுக்கு, சகோதர வழி மேன்மைகள், அது மூத்த சகோதரமா இருக்கலாம், இளைய சகோதரமா இருக்கலாம், சகோதர வழியில நமக்கு உறவுகள் பலப்படுகிறது. இது வரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், கொஞ்சம் நமக்கு அதிருப்தியா இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராம போயிருக்கலாம், சரியா இல்லைங்க பகையாகிறாரு, அவர் பகைத்தன்மை வளர்க்குறாரு, இப்படியெல்லாம் இருந்த நிலை மாறி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதாவது ஒற்றைப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே, 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 1ஆம் இடம், இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெய்வ அனுகிரகத்தையும், உறவுகளையும், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களையும், அனைத்து விதமான ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அப்ப பகைகளெல்லாம் விலகி உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல நாம் எந்த பணியில இருந்தோமோ, நாம் கன்சல்டிங்கில் இருந்திருக்கலாம், மேலதிகாரியாக இருந்திருக்கலாம், அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருந்திருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு இது மிக மிக நன்மை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிரயாணம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக, அவங்க ஜாதக ரீதியாக வீடு மாறுறது, இடம் மாறுறது, போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆகி மாறி போகிறது, இது மாதிரியான விஷயத்துக்கும் இந்த காலகட்டத்தில் உதவும். ஆனால் வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்கிட்டேன் சார், நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் இந்த சனி நட்சத்திரத்தில் போகிற வரைக்கும், அதாவது அக்டோபர் 31 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லாகிங்காக தான் இருக்கும். அதனால் கட்ட தொடங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த அக்டோபர் 31 டிசம்பர் 14 வரைக்கும் அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் போகிறார், புதன் நட்சத்திரத்தில் போகிறார். நமக்கு அவரும் புதன் நல்லவர் தானே. அதனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில்கள் இருக்கவங்க அத்தனை பேருக்கும், அதாவது ஸ்மார்ட் ஒர்க், மூளை உழைப்பு சார்ந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு அத்தனை பேருக்கும், எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டம் நமக்கு பணம் வரவும் நல்லா இருக்கும். நமக்கு உறவுகள் சார்ந்த வகையிலையும் சுப காரியங்கள் நடக்கும். இப்போ புத்திரபாகியம், ஏன்னா குருனாலே புத்திரக்காரங்க. ஸோ புத்திரபாகியம் சம்மந்தப்பட்டது இது வரைக்கும் தடையாக இருந்தது கிளியர் ஆகும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி ரிஷப லக்னத்திற்கு மிகப்பெரிய அமைப்பில் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டிருக்காரான்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 6, 8, 12 தொடர்புகளில் இருந்தார் அப்படின்னா, அந்த திசை புத்தி நடந்தால் நீங்கள் பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சூரியன் மெயின் வழிபாடு பண்ணணும். அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் சிவபெருமானை வணங்கலாம், சூரியனையும் வணங்கலாம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் அம்பாளை வணங்கலாம், சிவன் கோயிலில் இருக்கிற பார்வதியை வணங்கலாம். அதே மாதிரி மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களில் முருகனை வணங்கலாம். இதை வணங்கும்போது இந்த குருவினால தசாபுத்தி நடந்து எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க
இந்த வழிபாடுகளை பண்ணும்போது அது நிவர்த்தியாகும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.